Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ரோஸ் செடிக்கு மழை காலத்தில் மான்சூன் சீசனில் ஃபீட் எப்படி கொடுக்கறது, என்னெல்லாம் கொடுக்கலாம், ரூட் ப்ரூன் பண்ண பிளான்ட்ஸ்க்கு எப்படி ஃபீட் கொடுக்கறது, அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா சில இடங்களில் மழை நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் சில இடங்களில் எங்களை மாதிரி உள்ள இடங்களில் வெயில், இடையில வெயில், அப்புறமா 1-2 நாள் மழை, கொஞ்சம் ஷவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனிவேஸ் நம்ம ஒரு பேட்டர்ன் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அப்போ இதில் எப்படி உரம் கொடுக்கலாம், என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்துட்டு ஸ்கெடியூல், அந்த ஒரு டைம் டேபிள் போடுவோம்ல, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மழை காலம் அப்படின்னு சொல்கிறது ரோஸ் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பீரியட். ஏன்னா அந்த சூடெல்லாம் கம்மியாகி ரீபாட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் ரீபாட் பண்ணலாம், ரூட் ப்ரூன் பண்ணி செடி பாட் மாற்றி நம்ம நடலாம், இல்லை அதே பாட்டில் கூட நீங்கள் நடலாம். ரூட் ப்ரூனிங் பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாக தான் போட்டேன். நிறைய பேர் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணாதவங்க தயவு செஞ்சு இப்போ பண்ணுங்கள். ஏன்னா டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்குது, இன்னும் போக போக குறைஞ்சிட்டே போகும். அங்கங்கே தமிழ்நாடுன்னு இல்லை, கேரளா, கர்நாடகா, நம்ம சதர்ன் ரீஜனில் இனி மழை கொஞ்சம் மழை இருக்குது. இன்னும் மழை இல்லாதவங்களுக்கு கூட ரெயின் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரிப்போர்ட் பண்ணுறது, ரூட் ப்ரூன் பண்ணுறதுக்கெல்லாம் பெஸ்ட் டைம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் மழைக்கு முன்னாடி நம்ம ரோஸில் வேறு என்ன மாதிரி கவனம் செலுத்தணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரொம்ப காமனானது அந்த ட்ரைனேஜ் ஹோல், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, ஹோல்ஸ் போக் பண்ணி விடுங்க. அந்த பேசிக் டிப்ஸ் ஏற்கனவே சொன்னது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இனி நம்ம என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மழை காலத்தில் ரோசஸ்க்கு உரம் கொடுக்கணும். ஆனால் நம்ம சம்மர் மந்த்ஸில் இல்லை மற்ற டைமில் கொடுக்குற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக வீக்லி நம்ம ஃபீட் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. கொஞ்சமாக கொடுத்தா போதும், பட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இதை பற்றியும் நான் கழிஞ்ச வருஷம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரெய்னி சீசனில் ரோசஸ்க்கு ஃபீட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபீட் அவசியம், ஆனால் கம்மியாக கொடுத்தா போதும். பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் அந்த ரொட்டீன் மட்டும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். ஏன்னா பெஸ்ட்டு எஸ்பெஷலி த்ரிப்ஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்பைடர் மைட்ஸ் வர சான்ஸே இல்லை. மழை அப்படி பெய்துகிட்டே இருக்கும்ல, அதனால் அதோட காலனி பெருகாது. வீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ த்ரிப்ஸோட வர சான்ஸ் நிறையா இருக்குது. அது கூட பிளாக் ஸ்பாட் டிசீஸ், நம்ம அந்த ஃபங்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது கூட நிறைய வரும். ஸோ அதனால் ஃபஞ்சிசைட் அண்ட் த்ரிப்ஸுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அந்த பெஸ்டிசைடு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அண்ட் இடையில வெயில் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இடையில உங்களுக்கு 2-3 நாள் நல்ல வெயில் இருக்குது, இல்லை 1 வாரம் வெயில் இருக்குது அப்படின்னா மைட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு எக்ஸோடஸ்ஸு, இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் கான்ஃபிடர், இந்த மாதிரி நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட் ரொட்டீன் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா உரம் நிறைய போடணும்னு தேவையில்லை. ஆர்கானிக்னா என்ன ஆப்ஷன், இன்ஆர்கானிக்கில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா காம்பினேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போடலாம், அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்டிலைசர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு குட்டி டிப் சொல்லிடுறேன். உங்ககிட்ட பழைய ரோஸ் இருக்குன்னா, அதாவது 2 வருஷம் பழைய ரோஸ் ஒரே பாட்டில் நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிஷன் நல்லா இருக்குதோ மோசமாக இருக்குதோ, ஸோ அந்த ரோசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீபாட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ரீபாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 99% ரீபாட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஜென்ரலாகவே ரோசஸ்க்கு அந்த சாயில் மீடியாவிலேருந்து நிறைய டிசீசஸ், எஸ்பெஷலி சாயிலில் டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. 2 வருஷம் பழசு அப்படின்னா அதில் பாக்டீரியா, ஃபங்கஸ், பிளான்ட்க்கு ஹார்ம்ஃபுல்லான அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ் மிக்ஸ் போட்டு கொஞ்சம் ரூட்டெல்லாம், அடிபாகம்லாம் க்ளீன் பண்ணி ட்ரீட் பண்ணி நம்ம அந்த ரோசஸ் மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் பண்ண முடியலை அப்படின்னா டாப் சாயில், அதாவது ஃபஸ்ட்டு 2-3 இன்ச்சு சாயிலை நம்ம எடுத்து போட்டுட்டு ரீஃபில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியாவது நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரை டு டூ தேட். ஓகே, இனி உரம் போடுறது, ஃபெர்டிலைசிங் பற்றி பார்த்தோன்னா, மழை சமயத்தில் நமக்கு நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி எல்லா உரங்களும் கொடுக்க முடியாது. நம்ம சம்மர் டைமில் லிக்விட் ஃபீட் ட்ரெஞ்சாக கொடுப்போம், ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆனால் மழை டைமில் நமக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ நமக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது.
அப்போது பெஸ்ட்டு வந்து ஸ்லோ ரிலீசிங் ஃபீட் நமக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அந்த பொருட்களை வச்சு ஒரு ஸ்லோ ரிலீசிங் ஃபீட் நம்ம ஆர்கானிக்காகவோ இன்ஆர்கானிக்காகவோ ஒரு காம்பினேஷன் ஆப்ஷனாகவோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீட் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் எப்போ வெயில் வருது எப்போ மழை வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ அது போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு அது ஓகே. அப்படி இல்லைன்னா ஆனால் அது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து சனி டேஸ் தொடர்ந்து மழை இருக்குன்னா மாதம் ஃபுல்லும் மழை பெய்யாது, இடையில 1-2 நாள் கண்டிப்பாக வெயில் அடிக்கும் இல்லையா, அன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஃபாலியர் ஃபீட் வந்து கொடுக்கலாம். லிக்விட் ஃபீட் கொடுக்கணுன்னா மீடியா வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போது இன்டர்மீடியண்ட்டாக ரெயின் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் மீடியா வந்து சாயில் எப்போவுமே வெட்டாக இருக்கும். அப்போ நம்ம அந்த லிக்விட் ஃபீடு கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே தாராளமாக பண்ணலாம். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா சன் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 மணிக்கு 8 மணிக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு 6:30 7 7:30 அந்த டைமில் உங்களுக்கு வெயில் வர்ற மாதிரி இருக்குது, சன் வந்து லைட்டாக வர ஆரம்பிக்குது, க்ளவுடியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே கொடுத்து விடலாம். என்பிகே கொடுக்கலாம், இல்லை நம்ம மைக்ரோநியூட்ரியன், மெக்னீஷியம் சல்ஃபேட், இல்லை நம்ம சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், அமினோஃபுல்வத் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபீடை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலியர் ஃபீடாக கொடுக்கலாம். ஆனால் வெயில் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த பிளான்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது அதோட பெனிஃபிட் பிளான்ட்டுக்கு போய் சேரும். இல்லைன்னா நம்ம கொடுத்து வேஸ்ட். ஸோ அந்த இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஆர்கானிக் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு இருக்கவே இருக்குது போன் மீல். நம்மளோட போன் மீல் இருக்குது, நமக்கு நீம் கேக் இருக்குது, அதுக்கப்புறமா நமக்கு காம்போஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம உரங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் வெறும் நீம் கேக் மட்டும் போடக்கூடாது, இது வெறும் போன் மீல் மட்டும் போடக்கூடாது. அது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆப்ஷன், அதுதான் அந்த ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். கவுடங் நீங்கள் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மிக்ஸ் கூட கவுடங் போடுறதா இருந்துச்சுன்னா கம்மியாக பயன்படுத்தணும். ஏன்னா அதில் அந்த ஹியூமிக் ஆசிட் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கவுடங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஓவராக ஆச்சு அப்படின்னா கூட ரூட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஹியூமிக்கோட மெயின் ஜாப் வந்து மாய்ஸ்சர் ரிட்டைன் பண்ணுறது, வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லையா. அப்போது ஜாஸ்தி வாட்டர் பிடிச்சி வச்சுட்டே இருக்கும், வேர்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் கவுடங் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக போடணும். நம்ம ஜென்ரல் டைமில் டாப் சாயில் மாற்றும்போது நம்ம 1 கை 2 கை கூட போடலாம், சம்மர் மந்த்ஸில் நோ ப்ராப்ளம். ஆனால் மழை டைமில் அதை அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கோட்டோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தலாம். இல்லை வார்மி கம்போஸ்ட், இல்லை கிச்சன் வேஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கம்போஸ்ட், அது எதாவது கூட பயன்படுத்தலாம். ஸோ ஆர்கானிக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட டாப் ரோஸ் ஒரு ஆப்ஷன், அது ஃபுல்லி ஆர்கானிக் இல்லையா, அது பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா நம்மளோட அந்த கிரானியூல்ஸ் அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதுவும் ஸ்லோ ரிலீஸிங் தானே. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து எவ்வளோ போடலாம் ஒரு செடிக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போது ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து காய்கறி தோல், இல்லை பனானா பீல், டீ பவுடர், எக்ஷெல் இதெல்லாம் நல்லா காய வச்சு ஒரு கலவை ப்ரிப்பேர் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. ஸோ ஆர்கானிக் ஆப்ஷன் பார்த்துட்டோம். இனி இன்ஆர்கானிக் பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் டிஏபி இஸ் ஒன் ஆப்ஷன் இல்லையா. ஸோ டிஏபி வந்து அதில் பாஸ்பரஸும் நைட்ரஜனும் இருக்குது, அது போடலாம். அதுக்கப்புறமா புதுசாக ரூட் ப்ரூன் பண்ணி, இல்லை புதுசாக நம்ம ரோஸ் நட்டுருக்கோன்னு வைங்களா, நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த சாயில் எல்லாம் க்ளீன் பண்ணி நட்டிருக்கீங்க அந்த செடி, இல்லைன்னா ரூட் ப்ரூன் பண்ணி நம்ம ஒரு ரோஸை வந்து நட்டு வச்சுருக்கோம் இப்போது, இல்லைன்னா பாட் மாற்றி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய சைஸ் பாட்டுக்கு அந்த செடியை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம NPK 1261-0 அது கொடுக்கலாம். அது கூட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் SSP இருக்கு இல்லையா, அதுவும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற பிளான்ட் வந்து நம்மளோட லாமர்னே ரோஸ். இது பழைய ரோஸ், நீங்கள் பழைய வீடியோஸ்லேருந்து கூட அந்த ரோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதை நான் வந்து ரூட் ப்ரூன் பண்ணி பாட் பண்ணேன். ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
பிளான்ட் இஸ் ஓகே, நியூ க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செடிகள் நம்ம நடும்போதே நம்ம கொஞ்சம் எஸ்எஸ்பி போட்டிருப்போம். ஒரு ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போல் போட்டு தான் அந்த மிக்ஸில் நம்ம ரெடி பண்ணி நட்டிருப்போம் இல்லையா. அதுக்கப்புறமா புது க்ரோத் நமக்கு எப்போ இந்த மாதிரி வர ஆரம்பிக்குதோ, இந்த பிளான்ட் ஸ்டெபிளைஸ் ஆகி, இதோட ரீசன் என்னென்னா வேறு செட் ஆகி வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு இதுக்கு வந்து ஃபீட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒன்றில் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் டிஏபி போட்டு விடலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை போட்டு விடலாம். ஏன்னா இது கொஞ்சம் குயிக்காக க்ரோ ஆகணும். டிஏபி கூட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பவுடர் அதை இப்படியே அந்த எட்ஜில் வந்து தூத்தி விடுறது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் போதும். இது வந்து ஒரு 10லேருந்து 12 இன்ச்சுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பாட். கொஞ்சம் 10 இன்ச்சை விட கொஞ்சம் பெருசு, ஆனால் 12 இன்ச்சு கிடையாது. இதுக்கு வந்து நான் 5 கிராம் போல் போடுவேன். 5 கிராம் நம்ம எடுத்தோன்னா 1 டீஸ்பூன் தலை தட்டினாப்பில் வரும். ஸோ அது தூத்தி விடலாம். எஸ்எஸ்பி வந்து 15 டேஸ்க்கு ஒருக்கா கொடுக்கலாம். டிஏபி வந்து 1 கிராம் அதே மாதிரி நம்ம 15 டேஸ் 10 to 15 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துக்கலாம். நார்மல் டைமில் நம்ம என்பிகே 1261-0 கொடுப்போம் இல்லையா. ஸோ இந்த டைம் வந்து வெயில் இருக்கிற அன்னைக்கு, சனியாக இருக்குது, நமக்கு தண்ணி விடலாம், இல்லை 2-3 நாள் கண்டினியூஸாக வெயில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ நம்ம அதை தண்ணியில் கலந்து 1261-0வை நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து ரூட் சிஸ்டமை ஸ்டெபிளைஸ் பண்ணி மேலே உள்ள க்ரோத் கொண்டு வர்றது தான் இல்லையா. ஸோ அதனால இதுக்கு நம்ம வேறு எந்த ஃபீடும் கொடுக்க வேண்டாம், இது கொடுக்கலாம். ஆப்ஷனலாக நீங்கள் வந்து நம்மளோட அந்த கிரானியூல்ஸ் இருக்குல்ல, ஆர்கானிக் கிரானியூல்ஸ், அது கொடுக்கலாம். அது கூட போட்டு விடலாம். டிஏபியும் அதுவும் கூட மாற்றி மாற்றி போட்டு விடலாம். ஸோ நான் இதுக்கு இனிதான் ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போது நான் சொன்ன அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரூட் ப்ரூன் பண்ண ரோசஸ்க்கு மட்டும் இல்லை, ரீபாட் பண்ண ரோசஸ், நர்சரியிலேருந்து புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ரோஸ் நட்டிருக்கீங்க, சாயிலெலாம் களைஞ்சு, அந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய ரோஸ் பிளான்ட்ஸுக்கு இந்த ஃபீடிங் பேட்டர்னு நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே ஃபஞ்சிசைட் பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே போதும். எங்களுக்கு வந்து மான்சூன் ஏற்கனவே கழிஞ்ச மாதமே தொடங்கிடுச்சு. அப்புறமா இடையில கொஞ்சம் நல்ல வெயில் இருந்துச்சு, மறுபடியும் இப்போ ஆன் அண்ட் ஆஃப் ரெயினாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் ஃபாலோ பண்ணுற ஃபெர்டிலைசிங் ரூட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐ லைக் ஃபாலோயிங் ஆர் ட்ரைங் அவுட் தேட். ஏன்னா அதில் வந்து ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ், ரெசிபீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட இன்ஆர்கானிக் ரெசிபி ஒன்று, அது பியூர்லி இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கோம்போ. இது வந்து ராகுல் குமார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீஸ் பார்ட் ஆஃப் ரோஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவரோட பெர்மிஷனோட ஐ ஹவ் டேக்கன் த ரெசிபி அண்ட் ஐம் ஷேரிங் வித் யூ ஆல். ஸோ இதில் கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பொருட்கள், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடிஞ்சுதுன்னா அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அகேன் நமக்கு மாதத்துக்கு மேக்ஸிமம் 3, அதுக்கு மேலே போட வேண்டாம், 2 போதுமானது. நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை அப்படி தான் போடுறேன். அப்போது அப்படி பார்த்தோன்னா 2 ஃபீடு தான் போகும் இல்லையா. நான் வந்து ரோசஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ரோசஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி நான் ஃபீட் கொடுத்துட்ருக்கேன். அதோட வளர்ச்சியெல்லாம் எனக்கு கவனிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னால. ஸோ ராகுல் சாரோட ஃபீடு வந்து அது ஒரு ஆப்ஷன், இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ நீங்கள் இந்த ஃபீட் ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் பாட்டுக்கு, 10லேருந்து 12 இன்ச் பாட்டு வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் நிறச்சி போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மூட்டை சுற்றி போட்டு விட்டால் போதும். அதே இது சின்ன பிளான்ட் 9 இன்ச் பாட்டுக்கெலாம் போடுறீங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். 6 இன்ச் போடுறீங்க, 6 இன்ச் பாட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ நம்ம அந்த பாட்டுக்கு ஏற்றாப்பில், பிளான்ட் சைஸுக்கு ஏற்றாப்பில் குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூனில் இருந்தே நமக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் கம்மியாக நம்ம போட்டால் போதும். 2 வாரத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும். இந்த ஃபீட் போடுறீங்க அப்படின்னா மான்சூன் சீசன் ஃபுல்லும் நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இடையில நீங்கள் ஆல்டர்னேட்டாக கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் இது போட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபீடுக்கு டாப் ரோஸ் போடுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஓகே. சரியா? அடுத்த ஆப்ஷன் வந்து ஆர்கானிக் ரெசிபி. இது நம்ம காம்போஸ்ட், போன் மீல், நீம் கேக், இதுதான் நமக்கு பேஸு. நீங்கள் வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சன் வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணால் காம்போஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 10 கிலோ காம்போஸ்ட் இருக்குன்னா, இல்ல 10 கிலோ இல்ல 10 லிட்டர் பக்கெட்டுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில கிட்டத்தட்ட 1 கிலோ போன் மீல், 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. இந்த மாதிரி 2ம் ஈக்குவல் அளவு. அத போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு டிப் என்னன்னா, இத மிக்ஸ் பண்ணும்போது லைட்டா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி, நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா பிளான்ட்ஸுக்கு பயன்படுத்தினோம்னா, ரூட்ஸுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. இதுலேருந்து ஹீட் ஜெனரேட் ஆகும்ல, அது அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். நல்ல அந்த மாய்ஸ்சர்னால மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காம்போஸ்ட்டுக்கு பதிலாக மாட்டு எரு கவுடங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹாஃப் ஆக்கிருங்க எல்லாமே. ஒரு 5 லிட்டர் இல்லை 5 கிலோ கவுடங் அந்த மாதிரி ஒரு அளவு எடுத்திருக்கீங்கன்னா 1/2 kg போன் மீல், 1/2 kg நீம் கேக் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மிக்ஸ் அப்படியே செடிக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா இது கூட நம்ம ஆர்கானிக் கிரானியூல்ஸ் இருக்குல்ல, அது கூட போட்டு விடலாம். அண்ட் இது போட்டதுக்கப்புறமா நான் டிஏபி கூட போட்டிருக்கேன். நான் பழைய வீடியோஸில் லாஸ்ட் இயர்லாம் சொல்லியிருந்திருப்பேன் 2ம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பட் நான் இது ட்ரை பண்ணதில் எனக்கு செடிக்கு எந்த எந்த மாதிரி பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு அப்படி போடணுன்னா இதே மிக்ஸ் கூட நீங்கள் பிளான்ட்டுக்கு போடும்போது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு கிராம் டிஏபி கூட சேர்த்து போடலாம். ஸோ பேஸ் மிக்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அது ரெடி பண்ணிவிட்டு அடிஷ்னலாக போட வேண்டியது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கை அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் டாப் சாயில் மாற்றுறீங்கன்னா கொஞ்சமாக சாயிலும் இது கூட அந்த பாட்டிலேருந்து எடுப்பீங்க இல்லையா மேலேருந்து, அப்போது இந்த மிக்ஸ் கூட கொஞ்சமாக சாயிலும் சேர்த்து நம்ம சம்மரில் மல்ச்சிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்து போட்டு விட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஆர்கானிக் கிரானியூல்ஸோ டிஏபியோ போடணுன்னா போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபஞ்சிசைட் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அது கூடவே ரூட்டுக்கு ட்ரென்ச்சாக கொடுக்கறது நல்லது. நீங்கள் கேட்கலாம் மழை டைமில் எப்படி ட்ரென்ச்சாக கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணலான்னா, அந்த ஃபஞ்சிசைடை வந்து அந்த பவுட்ரு 1 கிராம் ஒவ்வொரு செடிக்கும் மூட்டை சுற்றி அந்த பாட்டோட எட்ஜஸில் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். கொஞ்சம் ரோசஸ் போடுறதுக்காக இங்கே நான் ஹியூமிக் ஆசிட், ஃபஞ்சிசைட், டிஏபி 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹியூமிக் ஆசிட் ட்ரென்ச் நான் அந்த ரோசஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் மாதத்துக்கு ஒரு தடவை. அது கொடுக்க முடியாது இல்லையா மழைனால. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு பிளான்ட்டுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிட்ருக்கும் மழை வரும்போதெல்லாம். நீங்களும் ரூட் ப்ரூன் பண்ண ரோசஸ் இல்லை புதுசாக பாட் பண்ண ரோசஸ்க்கு ஹியூமிக் ஃபஞ்சிசைட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மழை இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா அந்த மழை வாட்டர் கிடைக்கும்போது அது அப்படியே அதில் டிசால்வ் ஆகி பிளான்ட்டுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு லேசாக அப்படி கிளறி விட்டால் போதும். நல்ல கிளற வேண்டாம், அப்படி டாப்பில் லேசாக அந்த சாயிலோட அது மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படி நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மழை வருமா வராதா அப்படின்னு நிச்சயமாக தெரியல, ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, க்ளவுடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டு விடுங்க. அப்படி வெயில் வந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா மழை வாட்டர் கிடைக்கும்ல. ஸோ நான் 8 o'clock 8:30 வரைக்கும் நல்ல க்ளவுடியாகவே இருந்துகிட்ருந்துச்சு. நான் வந்து மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா வெயில் வந்தனால போட்டுட்டு நான் தண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்படி கூட பண்ணிக்கலாம், தப்பு எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் ஹவ் வி டீல் வித் இட். அப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய காம்பினேஷன், எப்படிலாம் நம்ம ஃபீட்ஸ் கொடுக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த மாதிரி செடிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பேசிக்காக உள்ள ஒரு டைம் டேபிள் மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.